இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மக்காசோளம் போட்டிருக்கோம். இப்போ மக்காசோளம் போட்டு இப்போ ஓட்டி விட்டுட்ருக்குறாங்க. மாட்டுக்கு நல்லாவும் இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, மாடு பால் கறக்கிற மாடுன்னா நல்லா சாப்பிடும், பால் அதிகமாகவும் ஊறும். அதனால் இது நல்லா சாப்பிடும். தண்டையோட கருது நல்லா சாப்பிடுதுங்க. நான் அறுத்து போட்டாவே போதும், தேடி பிடிக்கிறதே தண்டை விட்டுருது. கருது எங்கடா மக்காசோள கருது கிடைக்குதோ அப்படின்னு பார்த்து சாப்பிடுது. இது நல்லாவும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஓட்டியும் விட்டுட்டாங்க. இது கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலும் வந்துடும். இப்போ அது போட்டு விட்டு இது ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா மக்காசோளம் வாங்கிட்டு வந்து இப்போ இன்றைக்கி தான் போட்டுவிட்டு ஓட்டி விட்ருக்குறாங்க. இன்னொன்று என்ன, ரொட்டவேட்டரும் டிராக்டரும் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நாம் ஓட்டிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக வேணுமோ, எவ்வளோ பக்குவமாக வேணுமோ, நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஓட்டிக்கவும் முடியும். ஆளுங்க யாரோ வச்சு ஓட்டினாங்கன்னா அவங்க டைமு இழுத்தடிப்பாங்களே தவிர சரியாகவும் ஓட்டவும் முடியாது. அதனால் நம்மளுக்கு ரொட்டவேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு டீசலுக்கு ஒரு 500 ரூபா நம்ம போட்டு ஓட்டினோம்னாவே நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மனசுலேயும் ஒரு திருப்தியாக நல்லா இருக்குங்கிற அளவுக்கு இருக்குது. நாங்களும் வாங்கினால இப்போ எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லைன்னா நாங்களும் வந்து ஆளை வர சொல்லி ஓட்டி அதுக்கு எப்படியோ செலவாகிடுது. அதனால் இது எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அது அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தால் பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்குறோம். நெல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கருது விட்டுருச்சு. அந்தாண்ட மேலே ஒரு 2 இது போட்டிருக்கோம் கொல்லி. அந்தாண்ட கொல்லியில் பார்த்திங்கன்னா அந்த நெல் கருது விடலை. அதனால் நேற்று தான் வந்து மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சுட்ருக்குறோம். நெல்லுக்குமே சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்காசோளத்துக்கும் சரி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மக்காசோளம் இது போட்டது போன வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம், மக்காசோளம் போடுறோன்னு சொல்லி. அந்த மாதிரி இது போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா விளைஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்துருச்சு. கொஞ்சம் நோய் வந்துச்சுன்னா வளராது செடிங்க. அதனால் நெல்லுக்கும் மக்காசோளத்துக்குமே மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டாச்சு. 500 ரூபா ஆச்சு. போய் திருப்பத்தூரில் போய் வாங்கிட்டு வந்து போகிறதுக்கு போட்டு காலையில் வந்தாங்க. மருந்து அடிக்கிறவங்களுக்கு கொடுத்து அடித்தாச்சு. அடித்தனால இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு தண்ணி கட்டக்கூடாது. வெயிலில் நல்லா காயணும். 2 நாள் கழித்து நம்ம தண்ணி கட்டிட்டோம்னா நோயும் வராது, கொஞ்சம் நல்லாவும் வளரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் உரம் எது போடணும்னு சொன்னாங்க. போட்டால் தான் இது நோயும் வராது. அந்த கதிர் வந்துருச்சு பார்த்திங்களா, அதனால் வந்து இது சீக்கிரம் கதிர் இந்த ஃபஸ்ட்டு வந்துடும். மேலே இருக்கிறது வந்து லேட்டாக தான் வரும்னால மருந்தும் வாங்கிட்டு அதுக்கு யூரியா வாங்கிட்டு வந்திருக்காங்க. சீக்கிரம் மருந்து அடித்து விட்டோம்னா அடுத்தது யூரியா போட்டோம்னா ஈக்குவலாக ரெண்டும் வளரும். அதனால் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இது முன்ன பின்ன ஆகும். ஏன்னா இது வந்து கீழே இருக்கிறது வந்து நட்டு ஒரு 15 நாள் கழித்து தான் மேலே இருக்கிறது நட்டாங்க. ஏன்னா பத்தாதுன்னு நினச்சி போட்டாங்க. பார்த்தா கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் லேட் ஆயிடுச்சு. அதனால் என்னாகும், இது சீக்கிரம் வந்து கருது வந்துடும், அதில் வந்து வராது, லேட்டாக தான் ஆகும். அதனால் வந்து யூரியா போட்டோம்னா அந்த மேலே இருக்கிறது கொஞ்சம் யூரியா போட்டோம் அப்படின்னோம்னா சீக்கிரம் அது ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரி ஆகும். ரெண்டுக்குமே நோய் வந்ததுக்கு மருந்து அடிச்சுட்டு யூரியாவும் வாங்கிட்டு வந்து அதுவும் போட்டுரும். அது எவ்வளோ ஒரு 500 ரூபா வரும். ஏன்னா ஒரு இதுக்கு தானே போடுறோம். அதனால் ஒரு 500 ரூபா இருந்தால் போதும், நம்ம அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்காசோளத்துக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மருந்து அடிச்சிட்டனால ஒரு 2 நாள் கழித்து தண்ணி கட்டிட்டோம்னா, நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு யூரியா போட்டிருந்தோம் வளர்கிறதுக்கோசரம். ஏன்னா இது வளர்ந்தா அப்படின்னா தான் நம்மளுக்கு மாட்டுக்காகும். ஆல்ரெடி எங்களுக்கு போட்டது தீந்துருச்சு. அதனால் வந்து இது வளரணும். ஏன்னா மாடு வந்து செனை மாடாக இருக்குது. இப்போ பாலும் கறக்குது அப்படின்னா 2 மாதம் செனை வேறு, பால் வந்து கறந்துட்டுருக்குறோம். அதனால் அதுக்கு தேவைப்படும் தீனி. இது நல்லா போட்டோம் அப்படின்னோம்னா வளர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பாலும் ஊறுது, விரும்பி நல்லா மாடுகளும் சாப்பிடுது, இன்னும் நல்லாவே இருக்குது. அதனால் இது கொஞ்சம் யூரியா போட்டால் தான் வளரும். வளர்ந்தால் தான் நாங்கள் மாட்டுக்கும் அறுத்து போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் இதை வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டுருக்குது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூரியாவும் கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று தீந்துட்டு வருது. இன்னும் 1 வாரமோ 2 வாரம் ஒரு வாரத்து வரையும் தான் வரும், தீந்துடும். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஓட்டி விட்ருக்குறோம். இப்போ இது ஓட்டி விட்டோம்னா
இப்போ அதை காட்டின வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் வளர்ந்து வர ஸ்டேஜில் இதுவும் கொஞ்சம் வளர்ந்துரும். அப்போ அது தீரும் போது இதுவும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா மாடு கரெக்டாக வரத்துக்கு சரியாக போயிடும். அறுத்து போடுறதுக்கும் நம்ம மாட்டுங்க சாப்பிட்றதுக்கும் தீனி இல்லாமல் அதுங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு சரியாக போயிடும். அதனால் இப்போ ஓட்டிட்டு விட்டுருக்குறாங்க. நல்லா வளரும், நல்லா சாப்பிட்லாம். மாடுங்களுக்கு போடுறதா இருந்தால் மக்காசோளம் போடலாம். இது பார்த்திங்கன்னா விரைச்சி விட்ருவாங்க. நட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு விற்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மாட்டுங்களுக்கு தண்டாக வரும், 2 in 1 ஆகும். யாராச்சும் இது மாதிரி வாங்குறவங்க இருப்பாங்க. ஏன்னா மக்காசோளங்கிறது எல்லாருமே வாங்குறது தான், சோளக்கருது அப்படிங்கிறது பேர். அதனால் அது வந்து ஒரு சிலர் இடத்துல பார்த்திங்கன்னா தனித்தனியாக நட்டு வைப்பாங்க. நாங்களாம் பார்த்திங்கன்னா விரைச்சி விட்ருக்குறோம், கொத்தாக வளரும். ஏன்னா முன்ன காட்டினோம் பார்த்திங்களா, அங்கே நல்லா ஒட்டுக்காக கொத்தாக வளர்கிற மாதிரி. அந்த மாதிரி அப்படின்னா அதில் கருது விடாது, ஏதோ 1 2 தான் கருது விடும். சின்ன சின்ன கருது வரும். அது மாடு பிஞ்சு மாதிரி, அந்த ரொம்ப பேபிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் பேபிகார்ன் மாதிரி வரதை மாடு சாப்பிடும். நல்லா கருது வந்துச்சு அப்படின்னா மாடுங்களும் நல்லா சாப்பிடும். ஏதோ ஒவ்வொன்று தனித்தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு நல்லா தனித்தனியாக வரதும் பார்த்திங்கன்னா மாடுங்களுக்கும் கிடைக்கும் கருது. இல்லை அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் வேணும் விற்கிற மாதிரி இருக்கிறவங்க, நிலம் வச்சுருக்கிறவங்க போடுவாங்க. அப்படி இருக்கவங்க கூட அதை விற்றுக்கிட்டு, ஏன்னா தண்டு ஒன்றும் பண்ண முடியாது, விற்க முடியாது, விற்கிறவங்க மாட்டுக்கு விற்றுருவாங்க. மாட்டுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ மாட்டுக்கும் லாபம், நம்மளுக்கும் ஒரு லாபமான ஆன மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. நாங்கள் ஒட்டுக்காக விரைச்சி விட்டனால எங்களுக்கு ஏன்னா நிறைய வேணும், கொஞ்சம் கருது முக்கியம் இல்லை, தண்டு தான் கொஞ்சம் முக்கியம்னு சொல்லி நாங்கள் அப்படியே விரைச்சி விட்டோம் ஒட்டுக்காவே. அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம விருப்பம், நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கருது முக்கியம் இல்லை, தண்டு தான் வேணும் அப்படின்னா அதுலேயுமே ஒவ்வொன்றும் வருதுங்க, வராமலாம் போகல. போன டைமில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோவில் போட்டிருப்போம், விரைச்சி விட்டோம், நல்லா ஒட்டுக்காவே விரைச்சி விட்டோம். விரைச்சி விட்டும் போதுமே என்னாச்சு அப்படின்னா அதில் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா நல்லா கருது வந்துச்சு. ஒரு 100 120 கருது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தாங்க. வரவங்க போகிறவங்களாம் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டோம். இந்த டைம் எனக்கு கிடைக்கல, நான் ஊருக்கு போயிருந்தேன். அதனால் ஊரில் இருந்தனால எனக்கு இது கிடைக்கவே இல்லை. இந்த டைமாச்சு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கிடச்சிச்சின்னா நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரொம்ப முத்துனா தான் சாப்பிட முடியாது, பிஞ்சாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் விரைக்கிற யாராக இருந்தால் இந்த மாதிரியும் விரைக்கலாம். இல்லை உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், எப்படினாலும் விரைச்சிக்கலாம். டிராக்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற நேரம் ஓட்டிக்கிட்டு வேணுங்கிற நேரம் நம்ம என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.